ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது மெடிக்ளாசிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார் ஹெல்த்தில் இந்த பாலிசி வந்து இண்டிவிஜுவலுக்கான பாலிசி, தனிநபர் மட்டுமே போடக்கூடியது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் பாலிசி டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் கட்டுறது வந்து 1 இயர் அண்ட் 2 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரீமியம் கட்டலாம். இதில் இன்ஸ்டால்மெண்ட் பெனிஃபிட்டும் இருக்குது. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லியாகவும் ப்ரீமியம் கட்ட முடியும், ஆனுவலாகவும் ப்ரீமியம் கட்ட முடியும். அண்ட் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டும் கவர் ஆகுது. ஸோ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், இதில் பின்னாடி வர செக்மெண்ட்டில் சொல்கிறேன். இதில் கோல்டு அண்ட் சில்வர்னு 2 வேரியன்ட் இருக்குது. நான் இப்போ வந்து கோல்டு பிளானை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா கோல்டு பிளானில் தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த பாலிசி யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் அடல்ட்லேருந்து 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் இந்த பாலிசியை நம்ம எடுக்க முடியும். ஸோ டிபெண்டன்ட் சில்ட்ரன்ஸ் இதில் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பாலிசி அப்படிங்கிறதுனால ஒன்லி திங் இஸ் 18 to 65 உள்ளே இருக்கவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். லைஃப் லாங் வந்து நம்ம பாலிசியை ரெனியூ பண்ணலாம். அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா கேஷ்லெஸ் அண்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் 2 ஆப்ஷனும் இருக்குது. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம் அப்படின்னா கேஷ்லெஸ்ஸாக பார்த்துக்கலாம். நான் நெட்வொர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், பில்லை கொடுத்து க்ளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் வந்து 2 டைப் ஆஃப் ப்ரீமியம் இருக்குது. ஜோன் பேஸ் பண்ணி ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஜோன் 1 அண்ட் ஜோன் 2 அப்படின்னு 2 ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜோன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். நார்த் சைடுனே சொல்லலாம். மும்பை அண்ட் தானே, டெல்லி இன்க்ளூடிங் ஃபர்தாபாத் அண்ட் குர்கான், காசியாபாத் அண்ட் நொய்டா, அகமதாபாத் அண்ட் பரோடா அண்ட் சூரத். ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நாட் கவர்டு அண்டர் ஜோன் 1ல் கவர் ஆகாததெல்லாம் கவர் ஜோன் 2. எஸ்பெஷலி நம்ம சவுத் சைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோன் 2ல் தான் கவர் ஆகும். அண்ட் ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh அண்ட் 4 lakhsக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000 rupees ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட்டு. 5 lakhsலேருந்து 25 lakhs வரையும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சிங்கிள் ஏசி ரூம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஐசியூவில் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிருக்காங்க, அட்மிட் ஆகிருக்காங்கன்னா ஐசியூ வந்து ஆக்சுவல்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கவர் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் A to Z எல்லா எக்ஸ்பென்சஸும் இன்சூரன்ஸ் கம்பெனிலே வந்து நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரொஃபஷனல் ஃபீஸு, மெடிக்கல் சர்வீஸ் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸு. இதில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம கவர் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா ரூம் ரெண்ட்டு, டாக்டர் ஃபீஸு, மெடிசன்ஸு, ஏதாவது சர்ஜரி பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டரோட சார்ஜஸ், சர்ஜனோட காஸ்ட்டு, டியூட்டி டாக்டரோட சார்ஜஸ், ப்ளஸ் மெடிசன்ஸு, லேப் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி ஸ்கேன் எதாவது எடுக்கிறாங்கன்னா லேப் டெஸ்ட்டோடது கம்ப்ளீட் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸில் இன்சூரன்ஸில் க்ளைம் ஆகும். அண்ட் இதில் வந்து பெட் சார்ஜஸாக இருக்கட்டும், ரூம் ரெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த பாலிசியில் க்ளைம் ஆகும். அண்ட் சம் இன்சூர் ஆப்ஷன், அதாவது எவ்வளோ ரூபாய்க்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து மினிமம் ஆரம்பிக்குது. 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20, 25 லட்சத்துக்கு நம்ம பாலிசி எடுத்துக்கலாம். அண்ட் ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் வந்து 2,000 rupees பர் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறத அந்த பாலிசியில். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து 30 நாளும், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 நாளும். இது என்ன ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் 30 நாள் ஓபியில் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறேன், மெடிசன் சாப்பிட்றேன், லேப் டெஸ்ட் எடுத்துருக்கேன்னா அது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன். அதோட பில்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கலாம் ஒன்றா. அதே மாதிரி போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வரேன், அப்போ 60 நாளைக்கு நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், டாக்டர் கன்சல்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான பில்ஸையும் மொத்தமாக ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பில்லை மொத்தமாக வச்சு நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமா இந்த பில்ஸை கொடுத்து நான் வந்து க்ளைம் பண்ணலாம். அதுதான் வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் இதில் வந்து கவர் பண்ணுறாங்க. ஏற்கனவே முன்னாடி நிறைய பாலிசியில் நம்ம பார்த்துருப்போம். மாடர்ன் ட்ரீட்மெண்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் ரொபாட்டிக் சர்ஜரி. அது இல்லாமல் ஒரு சில நியூ மாடர்ன் டெக்னாலஜிஸை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் லிமிட்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே க்ளைம் கொடுக்க போகிறாங்க. இந்த லிமிட்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம், வியூவில் தெரியும், அந்த பார்க்கலாம். அண்ட் சம் ஆஃப் லிமிட்ஸ் இப்போது ஒவ்வொரு சம்மன்ஸ் இருக்கும். 3, 4, 5 and 10 and 15, 20, 25 lakhsக்கு 25 லட்சம் வரைக்கும் சில லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்ஸ் நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோராயமாக நம்ம ஒரு 3 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அந்த ரொபாட்டிக் சர்ஜரிக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதாவது 50% ஆஃப் தி சம் இன்சூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டே கேர். ஸோ டே கேரை பொறுத்த வரைக்கும் ஆல் டே கேர் ப்ரொசீஜர்ஸ் கவர்டு. டே கேர்னால் என்னன்னு சொல்கிறேன். டே கேருங்கிறது வந்து நார்மலாக வந்து நம்ம 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும் தான் இன்சூரன்ஸில் கவர் ஆகும். பட் டே கேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல். டே கேரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் 24 ஹவர்ஸ் அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனராக ஒரு சர்ஜரி பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பண்ணுவாங்க. எந்த இடத்துல சர்ஜரி பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மட்டும் மயக்க மருந்து கொடுத்து சர்ஜரி பண்ணி அனுப்புவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டே கேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைப் ஆஃப் டாக்டர்ஸ் என்ன ஒப்பீனியன் கொடுத்து டே கேரில் பண்ண முடியுமோ எல்லா டே கேர்ஸும் இந்த இன்சூரன்ஸில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தபடியாக பார்க்குறது கேட்ராக்ட் சர்ஜரி. கேட்ராக்ட் சர்ஜரிக்கான லிமிட்டு. கேட்ராக்ட் சர்ஜரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து பெற வளர்ந்து, அதாவது தோல் வளர்ந்து கண்ணில் கருவிழி மூடும். அந்த தோல் வளர்கிறத வந்து பார்த்திங்கன்னா தோலை வந்து பிரித்து எடுத்து கண்ணுக்கு வந்து ஒரு லென்ஸ் உள்ளே வச்சு கண் பார்வைக்கு சரிப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்ராக்ட் சர்ஜரி அப்படிங்கிறது. இந்த கேட்ராக்ட் சர்ஜரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் 30,000 ரூபா ஒரு கண்ணுக்கு. 2 கண்ணும் சேர்த்து பண்ணிட்டாங்கன்னா 40,000 ரூபா, அதாவது லிமிட் பர் பாலிசி பீரியட் அப்படின்னு இருக்கும். இதே 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் 40,000 ரூபா பர் ஐ. அண்ட் வந்து 2 கண்ணும் சேர்த்து பண்ணிட்டாங்கன்னா 50,000 ருபீஸ். அண்ட் 20 lakhs to 25 lakhs வந்து 45,000 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 60,000 ரூபா வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ட் அகாமடேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஷேர்ட் அகாமடேஷன் நான் வந்து எனக்கு வந்து எலிஜிபிள் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி எனக்கு எலிஜிபிளாக இருக்குது. நான் தனியாகவே நான் வந்து பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் வந்து ஷேர்ட் அகாமடேஷனில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கம்பெனி நமக்கு வந்து திருப்பி நமக்கு ரீபேமெண்ட் பண்ணணும். 3 lakh and 4 lakh and 5 lakhs நான் வந்து பாலிசி வச்சுருந்தேன்னா 500 rupees per day சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 3,000 rupees. 10 lakhsலேருந்து 25 lakhs வரைக்கும் ஒரு நாளைக்கு 1,000 rupees. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபா வரைக்கும் கொடுக்கும். என்னென்னா இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன். அங்கே வந்து எனக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசியை நான் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நான் வந்து ஒரு ஷேர்ட் அகாமடேஷன், அதாவது 2 பேர் இருக்கக்கூடிய ரூமில் நான் வந்து தங்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி 24 மணி நேரத்துக்கு மேலே நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன்னா ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு 500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து எனக்கு கிடைக்கும். இது நான் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த 500 rupees per day கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இது நான் ஷேர்ட் அகாமடேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஷேர்ட் அகாமடேஷன் யூஸ் பண்ணாமல் நான் வந்து என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் சிங்கிள் ஸ்டாண்டர்டே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இதுலேருந்து எந்த விதமான அமௌண்ட்டும் வராது. பட் இது வந்து ஷேர்ட் அகாமடேஷன் எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். பட் நிறைய பேர் என்னென்னா இண்டிவிஜுவலாக ப்ரைவேட்டாக இருக்கிறது தான் விரும்புவோம். இந்த ஷேர்ட் அகாமடேஷன் அவைல் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டோனர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதில் வந்து கவர் ஆகுது. டோனர் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற ஒருத்தருக்கு வந்து யாராவது ஒருத்தர் கிட்னி தானமாக தராங்க, இல்லைனா லங்ஸ் லிவர் அது மாதிரி ஏதாவது வந்து தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட இருந்து தானமாக கொடுக்கக்கூடிய பர்டிகுலர் பர்சன் உடம்புல இருந்து சர்ஜரி பண்ணி அந்த இம்ப்ளான்ட், அதாவது அந்த ஆர்கனை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்குண்டான மருத்துவ செலவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ். இன்சூரன்ஸ் வச்சுருக்கிற எனக்கு வந்து இப்போ ஒரு ஆர்கன் எனக்கு தேவைப்படுது, ஒரு கிட்னி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு யாராவது தானமாக கொடுக்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்புல இருந்து அந்த கிட்னியை எடுத்து என்னுடைய உடம்புல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவுகள், அந்த சர்ஜரி செலவுகளை வந்து டோனர் எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். அதுக்கு உண்டான செலவு ஏன் இன்சூரன்ஸ்லேருந்தே அவருக்கு கிளைம் கொடுப்பாங்க. அந்த டொனேட் பண்ண வரவருக்கு இன்சூரன்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம இந்த பாலிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். டோனர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அடுத்தது நியூபார்ன் கவரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் பாலிசி அப்படிங்கிறதுனால வந்து இதில் வந்து நியூபார்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. மற்ற பாலிசிலலாம் வந்து பார்த்துருப்பீங்க நியூபார்ன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. பட் இதில் வந்து நியூபார்ன் அப்படிங்கிறது இன்கேஸ் தனித்தனி பாலிசியாகவே நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னும் போது கூட ஹஸ்பண்டுக்கு ஒரு தனி சம் இன்சூர், ஒய்ஃபுக்கு ஒரு தனி சம் இன்சூர், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டுக்கு ஒரு தனி சம் இன்சூராகவே கொடுக்கலாம். அதாவது ஃப்ளோட்டர் பாலிசியாக இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபாவும், ஒய்ஃபுக்கு ஒரு 3 லட்ச ரூபாவும், அண்ட் கிட்டுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபாவும் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம அதில் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் பாலிசியில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த குழந்தைய வந்து 16 நாள், அதாவது குழந்தை பிறந்து 16வது நாளுக்கு அப்புறமா அந்த குழந்தைய நம்ம ஆட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இல்லாமல். அடுத்த ரெனியூவலில் கண்டிப்பாக ப்ரீமியம் கூடும். பட் குழந்தை பிறந்தோடனே பாலிசி ரெனியூ பண்ணதுக்கப்புறம் இந்த சைல்டு இருக்குது, குழந்தை பிறந்தோடனே இந்த பாலிசி வந்து ரெனியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னும் போது நம்ம 16 நாளுக்கு அப்புறம் இந்த பாலிசியில் நம்ம ஆட் பண்ணலாம். எந்த விதமான ப்ரீமியம் இல்லாமல்
மதரோட சம் இன்சூர் என்ன வச்சுருக்காங்களோ அதில் 10% ஆஃப் தி சம் இன்சூர்ஸ் மேக்ஸிமம் 50,000 ருபீஸ் வரைக்கும் 50,000 வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், கவரேஜை நம்ம கொடுக்க முடியும். அண்ட் டொமஸ்லரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது. இதில் என்ன டொமஸ்லரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா மற்ற பாலிசியில் பார்க்குற மாதிரி தான். பேஷண்ட் வந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லை ரூமோ கிடைக்கல, பெட்ஸ் அவைலபிள் இல்லை, அதே மாதிரி அந்த பேஷண்ட் வந்து மூவ் பண்ணால் ஷிஃப்ட் பண்ணால் இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வீட்டில் வச்சே நம்ம வந்து 3 டேஸ்க்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா லைஃப் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோடு கொண்டு வந்து டாக்டர்ஸ் இங்கே வச்சு வீட்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. 3 நாளைக்கு மேலே எக்ஸீட் ஆகுது அப்படின்னா அதுக்குண்டான செலவு எல்லாமே நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் க்ளைம் பண்ணிக்கலாம். ஆனால் 3 நாளைக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க பேஷண்ட் அப்படின்னா அந்த டொமஸ்டிக் ஹாஸ்பிட்டலைசேஷனை க்ளைம் பண்ண முடியாது நம்ம. ஸோ அடுத்தது ஆயுஷ் ட்ரீட்மெண்ட். ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலாக வந்து சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோபதி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம க்ளைம் பண்ண முடியும். பட் ஆனால் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் மட்டும்தான் க்ளைம் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் வந்து இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் தி சம் இன்சூர், 25% பாலிசி எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துருக்கோமோ அதில் 25% தான் கவர் பண்ணிக்க முடியும். ஆயுஷ்க்கு மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் நம்ம வந்து அந்த ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் அண்ட் சைக்கோசொமேட்டிக் அப்படின்ற ஒரு டிசார்டர்ஸ். இந்த 2 டிசார்டர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக இந்த பாலிசியில் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் மினிமம் ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்கன்னா மினிமம் வந்து பீரியட் ஆஃப் 5 நாள் வந்து கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்கன்னா இந்த பாலிசியில் நம்ம கவர் அப் டு தி பேசிக் சம் இன்சூர் எவ்வளோ லட்சத்துக்கு 3 lakhs 5 lakhs 10 lakhs வச்சுருக்கோமோ அந்த பாலிசியை நம்ம வந்து இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து பாலிசி எடுத்து 24 மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த பாலிசியில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சைக்காட்ரிக் ரிலேட்டடாகவே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நான் வந்து ஒரு 3 lakh rupees வந்து நான் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன், இல்லை ஒரு 5 lakh rupees இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன், அது வந்து நோ கிளைம் போனஸ்லாம் இருக்குது எனக்கு. அந்த பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்டையர் சம் இன்சூர்டை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிடுறேன், அதாவது செலவு பண்ணிடுறேன். அப்படி செலவு பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் என்னுடைய பாலிசி ரெனியூவலுக்கு இன்னொரு 4-5 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு கிட்டே இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபா பாலிசி மொத்தமாகவே செலவாகிடுது அப்படின்னா அகெயின் உங்களுக்கு 200%, அதாவது 10 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா எடுத்துருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஒரு 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். 5 + 5 10 லட்ச ரூபா ஆட் ஆகும். எந்த ப்ராப்ளத்துக்காக நம்ம பார்த்தோமோ அதே ப்ராப்ளத்துக்கு பார்க்க முடியாது, வேறு ப்ராப்ளத்துக்கு இந்த 10 லட்சத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது 200 மடங்கு உங்களுக்கு மறுபடியும் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் தருவாங்க அந்த 12 மாதம் இடைவெளிக்குள்ளவே. 5 லட்ச ரூபா, இது ஒரு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக ஹாஸ்பிட்டலில் போகிற 5 லட்ச ரூபா செலவாயிருது அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபா வந்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பாலிசி ரெனியூவலுக்கு இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குது. வேறு ஏதாவது பிரச்சனைக்கு நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் நான் கையிலேருந்து செலவு பண்ணணுமா பைசா அப்படின்னா இல்லை. இந்த பிளானில் என்ன பண்ணுவாங்கன்னா அனதர் உங்களுடைய சம் இன்சூர் முடிஞ்ச உடனே, உங்களுடைய ரிஸ்க் கவர் முடிஞ்ச உடனே வித்தின் ரெனியூவலுக்கு ஒரு 4-5 மாதம் இருக்குன்னொடனே மறுபடியும் அகெயின் உங்களுக்கு ஒரு 200% ஆஃப் தி பேசிக் சம் இன்சூர் 5 லட்ச ரூபா எடுத்துருக்க எனக்கு 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும், பாலிசி கவர் கொடுப்பாங்க. அந்த 10 லட்ச ரூபாவை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போது நான் வந்து வெளியில் போய் எங்கேயும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது சூப்பர் ரெஸ்டோரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சூப்பர் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இது வந்து 100% வந்து ரீலோட் ஆகும். அப்ளிகபிள் வந்து பார்த்திங்கன்னா லிமிட், அதாவது நம்மளுடைய பேசிக் சம் இன்சூர்ட் வந்து அதாவது 5 லட்ச ரூபா எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபா வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுது, செலவு பண்ணிட்டேன் அடுத்து ரெனியூவல்குள்ளே அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் சம் இன்சூர் ஃப்ரீயாக பெனிஃபிட்டாக நம்ம தரப்போகிறோம். இதை வந்து சேம் எந்த டிசீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதே டிசீஸ்க்கு நீங்கள் மறுபடியும் இந்த 100% அதாவது 5 லட்சத்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய சூப்பர் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட். சேம் டிசீஸ்க்கே மறுபடியும் இன்னொரு தடவை ஹாஸ்பிட்டலைசேஷன் அதே வருஷத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட சம் இன்சூர்ட் எக்ஸாஸ்ட் ஆனோடனே மறுபடியும் அதாவது முடிஞ்ச உடனே 5 லட்ச ரூபா எடுத்திருக்காரு, முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், ஒரு 5 லட்ச ரூபா எடுத்திருக்காரு, ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக 5 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணிட்டாங்க, அக்கௌண்ட்டு 0 ஆகிடுது, மறுபடியும் வந்து ஒரு 5 லட்ச ரூபா அந்த அக்கௌண்ட்டில் போடுறோம். வித்தின் 12 monthsக்குள்ளே 0 ஆனதுனால அந்த 5 லட்சத்தை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே சேம் டிசீஸ்க்கோ இல்லை வேறு டிசீஸ்க்கோ அவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அடிஷ்னல் சம் இன்சூர்ட் ஃபார் ஆர்டி, அதாவது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு பாலிசி நம்ம எடுக்கிறோம். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் 2 பேரும் போட்டுட்ருக்கணும். இன்கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்டல் அந்த மாதிரி அப்படின்னா சம் இன்சூர்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சம் இன்சூர்ட் இஸ் இன்க்ரீஸ்டு 50% ஆஃப் தி சப்ஜெக்ட் டு அடிஷ்னல் ஆர்டிஏ. ஸோ 50% வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சம் இன்சூர்ட் அதிகமாக 5 லட்ச ரூபா எடுத்திருக்கேன் அப்படின்னா 2.5 லட்ச ரூபா எனக்கு வந்து அதிகப்படியாக வந்து இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், ரோட் சைடு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா மட்டும். அடுத்தது நோ கிளைம் போனஸ். நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் வந்து 25%, நெக்ஸ்ட் இயர்லேருந்து 20% உங்களுக்கு வந்து நோ கிளைம் போனஸ் கொடுப்பாங்க. இது உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 லட்ச ரூபா பாலிசி ஃபஸ்ட் இயர் ரெனியூவல் பண்ணும்போது எனக்கு 25% நோ கிளைம் போனஸ். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 20% அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 60,000 ரூபா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நான் ரெனியூ பண்ணிட்டே வரேன் அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு அக்குமுலேட் ஆகிற போனஸ் என்னென்னா 3 லட்ச ரூபா எடுத்தேன்னா 3 லட்ச ரூபா ஆகிடும், 4 லட்ச ரூபா எடுத்தேன்னா 4 லட்ச ரூபா. குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேசிக் சம் இன்சூர்ட் நான் எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துருக்கணும் அது வந்து டபுள் ஆகிடும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ 5 லட்சம் ப்ளஸ் நோ கிளைம் போனஸ் ஒரு 5 லட்சம் 10 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். 25 லட்சம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 25 லட்ச ரூபா பேசிக் சம் இன்சூர்ட், ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா போனஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபா. ஸோ அப்போ 50 lakhs வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் செக்கப். ஸோ இந்த ஹெல்த் செக்கப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 lakhலேருந்து 5 lakh வந்து 1,500 rupees, 10 lakhலேருந்து 15 lakhs வரைக்கும் 2,500, 20 lakh to 25 lakhs வந்து 5,000 rupees வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெல்த் செக்கப் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இது வந்து நம்ம நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ண வேண்டியது இருக்கும். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிவிட்டு ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு பில்லை நம்ம சப்மிட் பண்ணோன்னா வித்தின் 7 working days இல்லை 14 working days பேமெண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ், அதாவது நம்ம 2 years and 3 years அண்ட் ப்ரீமியம் நம்ம பே பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து இன்பில்ட்டாகவே அது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நம்ம வேணும் அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் ப்ரீமியமாகவே நம்ம இதில் கட்டலாம். அடுத்தது ஹாஸ்பிட்டல் கேஷ் அண்ட் பேஷண்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷனுமே வந்து 2 பெனிஃபிட்டுமே வந்து ஆப்ஷனல் தான். இது வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்ட வேண்டியது இருக்கும். ஹாஸ்பிட்டல் கேஷ்னால் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம எத்தனை நாள் அட்மிட் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்க. மேக்ஸிமம் 7 days வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கேஷ் வந்து கிளைம் பண்ணலாம். ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் வருஷத்தில் 14 நாளுக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் 1000 ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து மெடிசனுக்காக இல்லை, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாலிசியில் கிளைம் ஆயிரும். ஸோ கூட இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், அவங்களோட ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இல்லை இன்கேஸ் வந்து நான் வேலைக்கு போகாமல் இருக்கேன் அப்படின்னா அந்த லாஸை வந்து ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஒருத்தர் வந்து 10 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காருன்னா மேக்ஸிமம் 7 days கொடுப்பாங்க. அண்ட் வருஷத்தில் 14 நாள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நாள் என்றைக்கு நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனமோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து இதில் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. இதோட ப்ரீமியம் வந்து 1 yearக்கான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 730 ரூபா, 730 + GST 18% வந்து வரும். அடுத்தது பேஷண்ட் கேர். பேஷண்ட் கேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த ஆப்ஷன் நம்ம வந்து அவைல் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வந்து கூட தேவைப்படுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அப்படின்னா அந்த நர்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் பர் டே வந்து 400 rupees வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண முடியும். அப் டு 5 days வரைக்கும் ஹாஸ்பிட்டலைசேஷன் 5 days அண்ட் மேக்ஸிமம் வந்து 14 days பர் பாலிசி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 14 days பர் அக்கரன்ஸ். அதாவது இப்போ ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்கன்னா அப் டு 5 days வரைக்கும் நம்ம வந்து அந்த நர்ஸோட கேரில் அவங்கள வந்து வச்சுக்கலாம். வீட்டில் வந்து நர்ஸ் பார்த்துக்குறாங்க அப்படின்னும் போது அந்த நர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 400 rupees வரைக்கும் நம்ம பண்ண முடியும். அது வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் கேரை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 580 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி 580 ரூபா ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வரும் இதில். ஸோ இதுதான் இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன பேஷண்ட் கேரோட பெனிஃபிட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிசியில் கோபேமெண்ட் அப்படின்னும் 60 வயசுக்கு மேலே யாராவது பாலிசி எடுத்தாங்கன்னா இதில் 10% கோபே, அதாவது 100 ரூபா கிளைம் வருதுன்னா 90 ரூபா வந்து கம்பெனி கொடுக்கும், 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலேருந்து பே பண்ணணும். இதுதான் அந்த கோபேவோட பெனிஃபிட்ஸ். ஸோ பாலிசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. செக்ஷன் 80Dயில் நம்ம எடுக்கக்கூடிய பாலிசியோட ப்ரீமியத்தை நம்ம டேக்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரீ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது ப்ரீ மெடிக்கல் அக்செப்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 வயசுக்கு மேலே யார் பாலிசி எடுத்தாலும் இதில் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு தான் பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க.
அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம். நான் ஏற்கனவே சொன்னது தான். இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வந்து நீங்கள் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, இயர்லி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிரேஸ் பீரியட் வந்து 7 டேஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எடுக்கிறத விட நீங்கள் வந்து இயர்லியாக கட்டுறது தான் ப்ரீமியம் எப்போவுமே அட்வைசபிளாக இருக்கும். ஏன்னா கிளைமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் டெலி கன்சல்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அடுத்தபடியாக என்ன அப்படின்னா டாக் டு ஸ்டார்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஸ்டார் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட டேரெக்டாக கோவிட் பற்றினதோ இல்லை வந்து உமன் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளமோ இல்லை ஆர்த்தோபெட்டிக் ரிலேட்டடான குறிஸோ டயபிட்டிஸ் ரிலேட்டடான குறிஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக டாக்டர்ஸ் கிட்ட பேசி டெலி கன்சல்டேஷன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிக்ளாசிக் பாலிசியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அண்ட் வந்து பாலிசியோட எக்ஸ்க்ளூஷன்ஸ் கண்டா. ஸோ வெயிட்டிங் பீரியட் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வெயிட்டிங் பீரியட். எந்த பாலிசி எடுத்தாலும் 30 டேஸ் வெயிட்டிங் பீரியடாக இருக்கும். அண்ட் டே 1லேருந்து ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி கவர் ஆகும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிசீஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 48 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வந்து கவர் ஆகாது. ஆல்ரெடி எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 48 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஒரு சில டிசீஸ் வந்து 24 மாதம் கவர் ஆகாதுன்னு இருக்குது. 24 மாதம் என்ன கவர் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெரன்யா, பைல்ஸ், பிஸ்டுலா, ஹைட்ரோசெல், கிட்னியில் ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணுறது, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து முதல் 24 மாதத்துக்கு வந்து கவர் பண்ண மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து அந்த பாலிசியோட வெயிட்டிங் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட்டிங் பீரியடை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய பாலிசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே டோட்டலாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் எளிமையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு பாலிசியை பற்றின டீட்டெயிலோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.